இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டாடா குழுமத்தோட ஒரு முக்கியமான நிறுவனமான இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, அதாவது IHCL பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களோட 2ஆம் காலாண்டு நிதிநிலை முடிவுகள்ல என்ன நடந்திருக்குன்னு விரிவாக அலசலாம் வாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான குழப்பம் இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸோட லாபம் கிட்டத்தட்ட 48% சரிஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சி பத்தி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் சரிவு, இன்னொரு பக்கம் வளர்ச்சி. இந்த முரண்பாடான செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த புதிரையை விடுவிக்கலாம். இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க நாம இந்த 5 பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல அந்த முரண்பாடான தலைப்புச் செய்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அடுத்து Q2 முடிவுகளோட எண்களை ஆராய்வோம். பிறகு அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தெரிஞ்சுப்போம். அப்புறம் IHCL-இன் எதிர்கால வளர்ச்சி திட்டம் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா மார்க்கெட் இதை எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரே நேரத்துல எப்படி 2 விதமான கதைகள் சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது நிறுவனத்தோட லாபம் 48.6% குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அதே நிறுவனம் நிதியாண்டு 26ல இரட்டை இலக்க வளர்ச்சியை நாங்க நிச்சயம் எட்டுவோம்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. இந்த 2 செய்தியும் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கிறதால தான் பலருக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த கதையோட முதல் பகுதியை புரிஞ்சுக்க வாங்க உண்மையான நிதிநிலை எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதுதான் இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ Q2 FY26 ரிசல்ட்ஸ் டேபிள். இதுல நிறைய எண்கள் இருந்தாலும் நாம இப்போதைக்கு நமக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை மட்டும் அடுத்த ஸ்லைட்ல எளிமையா பார்க்க போறோம். நாம இங்க விவாதிக்கிற எல்லா தரவுகளும் இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகே, இந்த அறிக்கையோட முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். வருவாய், அதாவது ரெவென்யூ 11.8% அதிகரித்து 2040.9 கோடி ரூபாயா இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சி தான். ஆனா வரிக்கு பிந்தைய நிகர லாபம், அதாவது ப்ராஃபிட், அது 48.6% சரிஞ்சு 284.9 கோடி ரூபாயா இருக்கு. இங்க தான் அந்த பெரிய சரிவு இருக்கு. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களோட செயல்பாட்டு லாப விகிதம், அதாவது ஆபரேட்டிங் மார்ஜின், அது 27.9%ல நிலையா இருக்கு. வருமானம் நல்லா இருக்கு, மார்ஜின் ஸ்டேபிளா இருக்கு. அப்போ ஏன் இந்த ப்ராஃபிட் மட்டும் இவ்ளோ குறைஞ்சது? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பார்ப்போம். இதுக்கு என்ன காரணங்கள்னு ஆராய்வோம். இந்த லாபச்சரிவுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்றாங்க. 1, சாதகமில்லாத வானிலை. அதாவது இந்த வருஷம் பருவமழை ரொம்ப தீவிரமா இருந்ததால மக்கள் பயணம் செய்யறது குறைஞ்சு வளர்ச்சி கொஞ்சம் மிதமா இருந்திருக்கு. 2வது, அவங்களோட சில முக்கியமான ஹோட்டல்கள்ல பெரிய அளவிலான புனரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், போன வருஷம் இதே காலகட்டத்துல அவங்க பிசினஸ் பயங்கரமா இருந்துச்சு. அதனால அதோட ஒப்பிடும்போது இந்த வருஷ வளர்ச்சி இயல்பாகவே கம்மியா தெரியுது. இதுக்கு பேரு தான் ஹை பேஸ் எஃபெக்ட். சரி, லாபம் ஏன் குறைஞ்சதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ வாங்க கதையோட அடுத்த பக்கத்துக்கு போலாம். நிறுவனம் ஏன் இவ்ளோ பாசிட்டிவா நம்பிக்கையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட எதிர்கால வளர்ச்சி திட்டம் என்னன்னு பார்ப்போம். இந்த நம்பரை பாருங்க, 22,000. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. அடுத்த சில வருஷங்கள்ல இத்தனை புதிய அறைகளை கொண்டு வர IHCL திட்டமிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விரிவாக்க திட்டம்னு. இதுதான் அவங்க நம்பிக்கைக்கு ஒரு முக்கிய காரணம். அவங்க வளர்ச்சிங்கிறது புதுசா கட்டுறதுல மட்டும் இல்ல, சமீபத்துல கிளாக்ஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸை கைகப்படுத்தினாங்க. இதன் மூலமா ஒரே நேரத்துல 135 ஹோட்டல்கள் அவங்க கைக்கு வந்திருக்கு. இது அவங்களோட ஜிஞ்சர் பிராண்டுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இவ்ளோ பெரிய திட்டங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்பட தேவையில்லை. நிறுவனத்துக்கிட்ட இப்போ 2,850 கோடி ரூபாய் ரொக்க இருப்பு ரெடியா இருக்கு. இந்த வலுவான நிதிநிலை தான் அவங்களோட லட்சிய திட்டங்களை செயல்படுத்த பெரிய பலமா இருக்கு. ஹோட்டல்கள் மட்டும்தான் கேட்டா இல்ல, அவங்க மத்த புது பிசினஸ்லயும் நல்ல கவனம் செலுத்துறாங்க. புதுப்பொழிவு பெற்ற ஜிஞ்சர் பிராண்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவங்களோட கியூமின் உணவு வணிகம் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம அமா மற்றும் ட்ரீ ஆஃப் லைஃப் பிராண்டுகளும் நல்ல வளர்ச்சி பாதையில இருக்கு. ஓகே, கம்பெனி ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க, அது சரிதான். ஆனா மார்க்கெட்ல இருக்கிற நிதி ஆய்வாளர்கள் இதை எப்படி பார்க்கறாங்க? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல வந்த ஒரு செய்தி அறிக்கையின்படி ஒரு நிறுவனம் இந்தியன் ஹோட்டல்ஸ் பங்குக்கு ஆட் அப்படிங்கிற மதிப்பீட்டை வழங்கியிருக்காங்க. இது அவங்களுடைய கருத்து. சரி, எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க? அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட காரணங்கள் என்னன்னா, இந்த நிதியாண்டோட 2வது பாதி ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஹோட்டல்களுக்கான தேவை தொடர்ந்து வலுவா இருக்கு. அப்புறம் இப்போதைக்கு ஹோட்டல் துறையில தேவை அதிகமாகவும் சப்ளை குறைவாகவும் இருக்கிற ஒரு சாதகமான சூழல் நிலவுது. நான் மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புறேன், இது அந்த நிறுவனத்தோட கருத்தை பற்றிய ஒரு செய்தி அறிக்கை மட்டுமே. இது M2M தீர்வின் எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. ஆய்வாளர்கள் ஒரு பங்கின் மதிப்பீட்டை அளவிட EV/EBST ஒரு மெட்ரிக்கை பயன்படுத்துவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை அதோட சம்பாதிய திறனுக்கு ஏத்த மாதிரி சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு இது உதவும். இந்த அறிக்கையின்படி இந்த பங்கு FY27 கணிப்புகள்ல 28 மடங்குல வர்த்தகமாகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணம் என்ன காட்டுதுன்னா, நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சி மேல மார்க்கெட் ஒரு பெரிய நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம். முதல்ல Q2 லாபம் குறைஞ்சதுக்கு காரணம் தற்காலிகமான விஷயங்கள் தான். அது நிறுவனத்தோட அடிப்படை வியாபாரத்துல ஏற்பட்ட சரிவு இல்ல. 2வது, IHCL கிட்ட தெளிவான பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு, அதுக்கு தேவையான பணமும் கையில இருக்கு. 3வது, ஒட்டுமொத்தமா ஹோட்டல் துறையோட எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்திய சந்தையில நீங்க இப்போ எந்த செய்தியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? மறக்காம உங்க பதில கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இந்த மாதிரி தினசரி சந்தை செய்திகள் மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு நம்ம M2M திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.